டாக்டர் ப்ளஸ் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் எதை பற்றி அப்படின்னா தைராய்டு. ஸோ இந்த தைராய்டு வந்து இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்குது. இதுக்காக மாத்திரைகள் வாழ்க்கை முழுவதும் அவங்க மாத்திரையை சாப்பிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. அப்படி இருந்தும் கூட இந்த தைராய்டை சரி பண்ண முடியல. இது ஒரு வாழ்க்கையோட ஒரு அங்கமாக மாற்றிக்கிட்டு தான் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது எப்படி இந்த மாத்திரையிலேருந்து வெளியே வர்றது, எப்படி மாத்திரைகள்லாம் குறைச்சி நம்ம இயற்கையான முறையில் இந்த தைராய்டை சரி பண்ணி இந்த தைராய்டை நம்மள விரட்டலாம் அப்படின்றத குறித்து தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். ஸோ தைராய்டு யாருக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான தைராய்டு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தான் வருது. இந்த தைராய்டு நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தைராய்டு சுரப்பி உங்கள் கழுத்து கீழே இருக்குது. ஸோ அதுதான் இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் தைராய்டு பார்த்தீங்கன்னா, தைராய்டு சுரப்பி பிரச்சனை பண்ணாலும் இதுக்கான மிக முக்கியமான காரணமாக உங்களுடைய கல்லீரல் தான் இந்த தைராய்டை பிரச்சனை கொடுக்கறதுக்கு காரணமே. ஸோ கல்லீரலை சரி பண்ணாதான் இந்த தைராய்டு உங்களுக்கு உங்களை விட்டு நிரந்தரமாக இந்த தைராய்டு சரியாகும். அப்போது இந்த தைராய்டு என்ன பண்ணுது, இந்த தைராய்டு வந்தது அப்படின்னா என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இவங்களுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு முடி அதிகமாக கொட்டிடும். நிறைய கேப்பாக அப்படியே தலையில் வழுக்க விழுந்த மாதிரியான முடி கொட்டிடும். அவங்களுக்கு தோல் நிறைய பிரச்சனை ஏற்படும். அதுக்கப்புறம் இல்லாமல் அவங்க என்னதான் காலையில் நல்லா தூங்கி எழுந்தாலும் அந்த நல்லா தூங்கி எழாத மாதிரியே ஒரு பெரிய சோம்பலோட ரொம்ப டயர்டாக அந்த நாட் போகும். ஸோ இதுக்கு எல்லாமே ஹைப்போ தைராய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க, ஹைப்பர் தைராய்டு அண்ட் ஹைப்போ தைராய்டுன்ட்டு. இதில் ஹைப்போ தைராய்டு அப்படின்னா அது குறைவாக சுரக்கிறதா அர்த்தம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இவங்க வெயிட் அதிகமாகிட்டே போவாங்க. ஹைப்பர் தைராய்டுன்னும் போது அதிகமான சுரப்பைகள் ஏற்பட்டு அது அதிகமாக சுரந்து ஆள் ரொம்ப மெலிஞ்சிக்கிட்டே வருவாங்க. ஸோ இது அது மட்டும்தான் பண்ணுமா அப்படின்னா, பீரியட்ஸ் ரொம்ப அதிகமான ஃப்ளோ போகிறது, இல்லை பீரியட்ஸே வராமல் இருக்கிறது, குழந்தை இது தள்ளி போகிறது, இது எல்லாத்துக்குமான மிக முக்கியமான காரணம். உடம்புல இப்போ நீங்கள் எந்த பிரச்சனையை சொன்னாலுமே டாக்டர் சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா, உடனே போய் தைராய்டை செக் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. இது அந்த அளவுக்கு இப்போ காமனாக இருக்குது. ஒரு காலகட்டத்தில் இந்த தைராய்டு எங்கே வந்தது, எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா, மலை பிரதேசங்களில் வாழ்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதிகமான தைராய்டு இருந்தது. இன்றைக்கி அது இல்லாமல் சராசரியாக சிட்டியில் எங்கே அந்த கடல் பகுதியில் வாழ்கிறவங்களுக்குமே தைராய்டு இப்போ அதிகமாக இருக்குது. ஒரு காலகட்டத்தில் கடல் பகுதியில் வாழ்கிறவங்க யாருக்குமே நிறைய பேருக்கு தைராய்டே இருக்காது. அதுக்கப்புறம் இப்போ இந்த அயோடின் உப்பு தான் தைராய்டு காரணம் அப்படின்ற மாதிரியான சில கோட்பாடுகளும் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ நம்ம தைராய்டை எப்படி நேச்சுரலாக ட்ரீட் பண்ணலாம். இந்த தைராய்டு டெஸ்ட் எடுக்க போகிறீங்க அப்படின்னா T3, T4, TSH அப்படின்ற மாதிரி 3 டெஸ்ட் வந்துடும். இந்த T3, T4னா என்ன, இந்த TSHனா என்ன அப்படின்னா, இந்த உடம்பு பார்த்திங்கன்னா T4, அதாவது T4 ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணும் மாலிகுலை. அந்த T4ன்ற மாலிகுலை உங்களுடைய கல்லீரல் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு மாலிகுலை எலிமினேட் பண்ணிவிட்டு T3யாக மாற்றி இந்த TSH கொடுக்கும். இது இந்த தைராய்டு பார்த்திங்கன்னா கால்சியமை தேவை, அதாவது உடம்புக்கு தேவையான கால்சியம் போக எக்ஸஸாக இருக்கக்கூடிய கால்சியமை கொண்டு போய் முடிக்கும் கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப அதிகமாக பார்த்திங்கன்னா ஒபிசிட்டியாக இருக்கிறவங்களுக்கு இந்த தைராய்டு அதிகமாக வருது அப்படின்றாங்க. அதுக்கு மிக முக்கிய காரணம் பார்த்திங்கன்னா, உடம்புல இருக்கக்கூடிய LDL, இந்த VLDL, இந்த SDLன்னு சொல்லக்கூடிய இந்த ஃபேட் கண்டென்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா தைராய்டு ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த T4 உடம்பு ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆனால் உடம்புக்கு தேவை இந்த T3 அப்படின்றது மட்டும்தான். ஆனால் உடம்பு T4 ப்ரொடியூஸ் பண்ணி அதை லிவர்கிட்ட கொடுத்து அந்த லிவர் ஒரு மாலிகுலை எலிமினேட் பண்ணி T3ன்னு மாற்றினா மட்டும்தான் உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாகவும் ரொம்ப ஆக்டிவாகவும் இருப்பாங்க. அப்படி T3 குறைஞ்சிடுச்சு அப்படின்னா, T4 அதிகமாச்சு அப்படின்னா பயங்கரமான ஒரு டயர்ட்னஸ் ஃபீல் பண்ணுவாங்க. இது இல்லாதவங்க இந்த TSH ப்ராப்ளம் வந்தாலும், தைராக்சின் சுரக்கலனாலும் இவங்க ரொம்ப சோர்வாகவே ஃபீல் பண்ணுவாங்க. அப்போது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே நீங்கள் லிவரை எந்த அளவுக்கு சரி பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுடைய தைராய்டு முழுமையாக குணமடையும். இந்த லிவரை சரி பண்ணாமல் நீங்கள் என்ன மாதிரியான மாத்திரை மருந்துகள் எடுத்துக்கிட்டே வந்தாலும் உங்களுடைய தைராய்டோட மாத்திரை அளவு கூடிக்கிட்டே போகுமே தவிர உங்கள் தைராய்டு தைராக்சின் சுரக்கவே சுரக்காது.
இப்போ அதுக்கான வழிமுறைகள் என்னென்ன? அதை எப்படி நம்ம பண்ணணும்னு பார்க்கணும். முக்கியமா தைராய்டு இருக்கவங்க, அவங்களுடைய அந்த ஒபிசிட்டி, உடல் பருமன்ற நிலைமைய வந்து ரொம்ப வந்து குறைச்சே ஆகணும். நெறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தைராய்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து குண்டானேன்னு சொல்லுவாங்க. காரணம் அது கிடையாது. அப்ப நீங்க தைராய்டு மாத்திரைய சாப்பிட்டுருந்தீங்க அப்படின்னா, நீங்க திரும்பவும் வந்து ஒல்லியா இருக்கணும். அப்ப ஒபிசிட்டினால தான் தைராய்டு வருதே தவிர, தைராய்டுனால ஒபிசிட்டி வரல. அப்ப அதுக்கு காரணம் உங்களுடைய ஃபேட்ட வந்து கண்ட்ரோல் பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதுவுமே நம்ம கல்லீரல் தான். ஸோ, அப்ப முழுக்க முழுக்க வந்து கல்லீரல சார்ந்தே வந்து தைராய்டு வந்து இயங்கிட்டு இருக்கு. இந்த தைராய்ட வந்து நீங்க எந்த அளவுக்கு வந்து இந்த கல்லீரல சரி பண்றீங்களோ, அந்த அளவுக்கு வந்து ரொம்ப வேகமா வந்து இந்த தைராய்டுலேருந்து வெளிய வர முடியும். இதுக்கு வாழ்க்கை முழுக்க வந்து மாத்திரை மருந்து எடுத்துக்கிட்டோமா அப்படின்னா, அதுவும் அவசியம் இல்ல. நீங்க வந்து தைராய்டு குறைஞ்சு நார்மலுக்கு வருது அப்படின்னா, மாத்திரைகள வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணிடலாம். கம்மி பண்ணிட்டு திரும்ப 3 மாசத்துக்கு ஒரு தடவ இந்த டெஸ்ட் மட்டும் நம்ம எடுத்து பார்த்துட்டே இருக்கணும். செக்கப்ல இருக்கணும். இந்த டெஸ்ட் வந்து ரிப்போர்ட் நார்மல் இருந்தா, திரும்பவும் நீங்க மருந்து மாத்திரைகள் எடுக்காம, இன்னும் கொஞ்ச நாள் ஒரு 3 மாசம் வரைக்கும் போயிட்டே இருக்கலாம். அப்ப அந்த மாரியான நேச்சுரலான மருந்து என்னென்ன இருக்கு? அத எப்படி வந்து நீங்க உணவுல சேர்த்து இத மாத்தலாம் அப்படின்னு இருக்கு. முக்கியமா வந்து தைராய்டு இருக்கவங்க வந்து சொல்லுவாங்க, காலிஃப்ளவர் அப்புறம் இந்த கோஸ் இதெல்லாம் எடுத்துக்காதீங்க. எடுத்தா அதிகமான வந்து தைராய்டு வரும்னு சொல்லுவாங்க. அது உண்மதான் அது. இந்த உணவுகள்லாம் நீங்க தவிர்க்க வேண்டிய உணவுகளா இருக்கும். இப்ப தைராய்டு வந்து வந்துருச்சு. இத எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ கிராமப்புறங்கள்ல வந்து நகரப்புறங்கள்லயுமே வந்து இந்த ஒரு செடி வந்து ரொம்ப ஃபேமஸா போயிட்டுருக்கு. நெறைய பேருக்கு தெரியும். சளிக்காக நம்ம எடுக்கக்கூடிய ஒரு மருந்து தான் இது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆடாதொடைன்னு சொல்லுவாங்க. நெறைய பேர் வந்து இத வெறும் சளிக்காக மட்டுமே எடுத்துட்டு இருப்பாங்க. அது இல்லாம நம்ம சொல்லக்கூடிய இப்போ ஒரு 3 பூக்கள வந்து உங்களுக்கு சொல்றேன். இதுல எந்த பூ கிடைச்சாலுமே அடிக்கடிக்கு வந்து இத வந்து ஒரு கஷாயமாவோ, இல்ல ஒரு ஹெர்பல் டீயாவோ வச்சு குடிச்சீங்க அப்படின்னா, உங்க தைராய்டு வந்து ரொம்ப நார்மலுக்கு வர ஆரம்பிச்சுரும். நான் சொன்ன இந்த ஆடாத்தோடை, இத எப்படி நம்ம வந்து டீயா கன்வெர்ட் பண்ணணும்னு பாருங்க. இந்த ஆடாத்தோடையோட இலை கிடைக்குது அப்படின்னா, அந்த இலைய ஒரே ஒரு இலைய எடுத்து, அந்த இலைய வந்து 8ஆ வந்து பிரிக்க கத்துக்கணும். அந்த ஒரு இலைய வந்து அப்படியே போட்டு, ஒரு ஆள் வந்து கஷாயம் குடிக்கக்கூடாது. ஒரு நபருக்கு அந்த இலைய 8ஆ பகுந்து, ஒரு இத்துணூண்டு சைஸ், சின்ன சைஸ். அதுல ஒரு பங்க மட்டும் கொஞ்சம் தண்ணீல போட்டு, ஒரு 1 டம்ளர் தண்ணி எடுத்து, அத போட்டு, ஒரு 5 மிளகு அதுல கொஞ்சம் போட்டு, கொஞ்சோண்டு வந்து இந்த தனியான்னு சொல்லக்கூடிய மல்லி விதை, அது ஒரு ஸ்பூன் இத போட்டு கொதிக்க வச்சு, வடிகட்டி, காலை, மாலை 2 வேளையும் குடிக்கும்போது, இந்த தைராய்டு வந்து 80, 50 போயிட்டு, கண் எல்லாமே வந்து ரொம்ப பெருசா வந்து சில பேருக்கு வெளிய தெரிய ஆரம்பிக்கும். அதெல்லாம் வந்து ஒரே வாரத்துல நல்ல கண்ட்ரோலுக்கு வரத நீங்க பார்ப்பீங்க. இது கூட சேர்த்து வேற என்ன போட்டா இன்னும் பவர்ஃபுல்லா நல்லா வேலை செய்யும். ரொம்ப சீக்கிரமா தைராய்டு குறையும்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம சொன்ன மாரி ஆடாத்தோட இலைய வந்து நம்ம ஒரு இலைய அந்த 8ஆ பகுந்து ஒரு பங்க வந்து தண்ணீல போட சொன்னோம். அந்த மாரி போட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அது கூட வந்து பார்த்தீங்கன்னா, சங்கு புஷ்பம்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நீல கலர்ல இருக்கக்கூடிய சங்கு புஷ்பம். அதுல நெறைய கலர் வெள்ள கலர் இருக்கு, பிங்க் கலர் இருக்கு. அதெல்லாம் இல்லாம நீல கலர் இருக்கக்கூடிய சங்கு புஷ்பம். அந்த ஒரு பூவ எடுத்து நீங்க அடிக்கடிக்கு வந்து கஷாயம் மாரி ஒரு கொதிக்க வச்சு வடிகட்டி குடிக்கலாம். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப மிக முக்கியமான ஒரு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து நம்ப அந்த காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அதோட இலைகள்லாம் வந்து நம்ப சாப்பிட அதாவது அதுல வந்து சாப்பாடு பண்ணி இந்த கோவில்கள்லாம் போனீங்கன்னா கூட பிரசாதம் தர்றது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இலையில தான் குடுப்பாங்க. இந்த இலை பேர் வந்து பார்த்தீங்கன்னா, மந்தாரைன்னு சொல்லுவாங்க. இந்த மந்தார இலையோடைய ஷேப்பே வந்து பார்த்தீங்கன்னா, உங்க தைராய்டு கிளாண்ட் மாரியே இருக்கும். பட்டர்ஃப்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரி ஷேப்லயே அந்த இலை இருக்கும். அந்த இலைய வந்து நீங்க அந்த பூவ வந்து எடுத்து கஷாயம் வச்சு குடிச்சிட்டு வர, இந்த தைராய்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து குறைய ஆரம்பிக்கும். சில பேருக்கு வந்து இதுல எது கிடைக்குதோ, அத உபயோகப்படுத்தி பயனடைங்க. இது இல்லாம உங்களுக்கு வந்து இந்த 3த்தையும் ஒண்ணாவும் போட்டு கஷாயம் வச்சு குடிச்சாலும், இன்னும் வந்து ரொம்ப சீக்கிரமா வந்து எளிமையா உங்க தைராய்டு வந்து ரொம்ப கண்ட்ரோலுக்கு வர ஆரம்பிக்கும். அது இல்லாம இந்த இந்த பூவெல்லாம் எனக்கு ஊர்ல சிட்டில இருக்கிறதுல கிடைக்கல அப்படின்னா, இதுக்குன்னு சில ஹெர்பல் டிராப்ஸ்லாம் இருக்கு. உங்க தைராய்டு ரேஞ்சுக்கு ஏத்த மாரி தான் அத குடுக்க முடியும். அத சாப்பிடும்பொழுது நீங்க சாப்பிடக்கூடிய அலோபதி மருந்தோ, எந்த மருத்துவத்த கூட வேணாலும் சேர்த்து சாப்பிடும்பொழுது, சப்போர்ட்டிவா இருந்து உங்க தைராய்டு லெவல் வந்து ரொம்ப கண்ட்ரோலுக்கு வந்துரும். வந்ததுக்கு அப்புறம் ஸ்லோவா நீங்க என்ன எம்ஜில எடுக்கிறீங்களோ, அந்த எம்ஜிய கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பார்த்து குறைச்சுக்கலாம். உங்க டாக்டரே அத குறைக்கிற அளவுக்கு தான் இருக்கும். அத குறைச்சு குடுத்துட்டாங்க அப்படின்னா, நீங்க இத மருந்த விட்டு டோட்டலா வெளிய வந்துடலாம். இப்ப நான் சொன்ன இந்த இயற்கை பொருள பயன்படுத்தி, உங்களோட தைராய்டுலருந்து நீங்க வெளிய வந்து, மாத்திரை இல்லாம இயற்கையான முறையில ஆரோக்கியமா
இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.